கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ கடஞ்சிக திருக்கை என்று பொற்பதம் பணிந்து பாரே பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்துவிடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். ஒருமனமே பொரு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே கோயொழிலும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை கொண்டு வருவதற்கு கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன் வழிகாட்டு மையா உறவினருக்கு ஒருவரில்லை ஓடிவா குழந்தை வேளா ஓடி வந்து முன்பாதம் துணியனே வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு தனி முருகனுக்கு திருத்தணி முருகனுக்கு திருப்பரங்குன்ற சுவாமிநாத முருகனுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற சுவாமிநாத முருகனுக்கு எங்க மாமியார் மாதிரி வா அங்கிருந்து வந்து சுவாமி மலை திருப்பரங்குன்றத்துக்கும் சுவாமிநாதங்கிறவருக்கும் இப்ப தொடர்பு இருக்கு. அது புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவா ஆத்துல போய் பார்த்துக்கோங்க. சுவாமி மலையில அப்பனே பாடம் சொன்ன சுப்பனான முருகனுக்கு இர்விங் வினை தீர்க்கும் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஆனாகி மண்ணாகி வழியாகி கொடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் போனாகி யான் எந்தென்றவரை கூத்தாட்டு பானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துகிறேன். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாபு சுரத்தே திவ்ய சமோதரம். இந்த ஆங்கிலம்னு சொல்றாங்க இல்லையோ, அது வந்து வணிக மொழி. சமஸ்கிருதம்ங்கிறது சுவாமிகிட்ட சொல்ற வேத மொழி. உருது அப்படிங்கிறது கவிதை மொழி. சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, கோடு கோடா இருக்கும். பிரெஞ்சு ஜெர்மன்கிறது பிழைப்பு மொழி. உலகத்திற்கே ஒரு தாய்மொழி உண்டென்றால் அது தமிழ் என்பார்கள். அது முருகனுக்கு பிடிக்கும். உலகத்துல 6809 மொழிகள் பேசுறாங்க. அதுல 6 மொழி தான் பொது மொழி. அந்த 6ல ஒன்று தமிழ் மொழி. இடமிருந்து வடமாக எழுதுவது உலகத்தில் முதன்மைக்குரியது தமிழ். இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாமே சாப்ட்வேர் தான். அந்த மொழிவரிசை பட்டியல்ல கணினியில 2வது இடம் தமிழுக்கு. இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் எங்க தாத்தா உங்க தாத்தா உங்க தாத்தா எழுதிய தெய்வ புலவர் திருக்குறள் தான் 2வது மொழிபெயர்க்கப்பட்டது. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாரையும் பார்க்க. அதுவும் இவங்க என்னை பிக்கப் பண்ண வர்றவங்க, அவரு விஜய் வந்தாரு, பிரபாகர் இன்னும் வந்துகிட்டு இருக்காரு, ஒருத்தர் போன்ல ஜனாதிபதி மாதிரியே கமெண்ட்ரி கொடுத்துட்டீங்க, திரும்பிட்டாரு, வந்துட்டாரு, ஏறிட்டாரு அப்படின்னாங்க. காப்பி தரேன்னு சொன்னாங்க, காப்பி கொடுக்கல, ஆனா கிளம்பிட்டாங்க, வந்துட்டாரு. இந்த அவர் பேர் என்ன, உங்க கட்ட தினேஷ். இந்த கோவில் நல்லா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஏன்னா எனக்கு 52 வயசு ஆகுதுங்க. 14 வயசுல மேடைக்கு வந்தேன். 4882 மீட்டிங் பேசியிருக்கேன் நேற்றுக்கு ராத்திரி வரைக்கும். 21 நாடுகளுக்கு. இதெல்லாம் தமிழும் சாமியும் போட்ட பிச்சை. அங்கெல்லாம் பார்க்காத ஒன்னை என்ன பார்த்தேன்னா, என்னை கூட்டிட்டு வந்தவங்க சொன்னது, விஜய் வராதவரை பத்தி பேசுறாரு, வராதவர் அவரை பத்தி பேசுறாரு, அவங்க 2 மாமாவை பத்தி பேசுறாங்க, இவங்க அம்மாவை பத்தி பேசுறாங்க. எவன் ஒருத்தன் தன்னைய முன்னிலைப்படுத்தாம அடுத்து அடுத்து அடுத்துன்னு நிறுவனத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, சாமி சத்தியமா சொல்றேன், எழுதி வச்சுக்கங்க, இன்னும் 2 வருஷத்துக்குள்ள இந்த கோவிலுக்கு பிரத்யேக இடம் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கும்பாபிஷேகத்துல என்னுடைய பேச்சும் என் சொந்த செலவில் இருக்கும். ஆனா உங்களுக்கு மாமாவை பத்தி தெரியாது. யாராவது நன்னா பேசிட்டா 8 பவுனுக்கு செயின் போடுவாங்க.
பல்லார பாவிய கூட்டிட்டு விஜய்க்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, சென்னை கருப்பு சட்டை. ஐயா உங்க பேரு? பாலாஜி. இவர் மாதிரியே ஒருத்தர் நான் இந்த பெல்ட்ல பெட்டி எடுக்க போனேன். இன்னைக்கு நடந்தது மேடம், உங்க இருவிங் ஏர்போர்ட்ல இந்த ஒய்ஃபை ஆன் பண்ணி இருந்து ஒரு மேடம் கிட்டக்க வந்து, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணல, விடிய விடிய டிராவலு, சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமாண்ணா. நம்ம என்ன ரஜினிகாந்தா எடுத்துக்கோங்கன்னு பேசாம இருந்திருக்கலாம். என் நாட்டுல சரி, என்னைய உங்களுக்கு தெரியுமா மாமின்னு டெய்லி காத்தால ஜீ தமிழ்ல உங்க ஜோசியம் கேட்டுதான் வெளியில செத்துக்கணும். என்ன நீங்க தானே அரிகேசன் வெங்கட்ராமன்? இல்லம்மா நான் ஆன்மீகம் பேசுறேன், சும்மா சொல்லாதீங்க. அவச்சார ஒரே வழியை சொல்லி சண்டை பண்றேன். நான் எங்க அப்பா எனக்கு தெரியாம இருக்கு பாருங்க. ஜோக் சொன்னா சிரிக்கிறீங்க பாருங்க. இதான் சார் லைஃப். முருகனுக்கு அழுதாலே பிடிக்காது, ரொம்ப ஹாப்பியான கடவுள். அடுத்த 1 மணி நேரத்துல உங்க மனசை இங்கே விட்டுருங்க. எப்ப முடிப்பானோன்னு கவலைப்படாதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எனக்கு பேசுறது தவிர ஒண்ணு தெரியாது. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நீங்க கூகுள்ல தட்டினா என்னுடைய ரன்னிங் கமெண்ட்ரி இருக்கும். மகர ஜோதி 22 வருஷமா இருக்கும். சூரசம்ஹாரத்துக்கு பண்றேன், திருவண்ணாமலை தீபத்துக்கு பண்றேன். அதெல்லாம் இல்லாம இப்படி ஊர் ஊரா போறேன்னு நினைச்சேன். சாமி சத்தியமா சொல்றேன், நான் என் சின்ன வயசுல எங்க அப்பா தோல்ல உட்கார்ந்து முருகனை எப்படி பூசத்துக்கு பார்த்தேனோ அதை விட குறைவில்லாம அமெரிக்கால இன்னைக்கு பார்த்தேன். பிரமாதமா இருக்கு, பிரமாதமா இருக்கு. யாராவது இந்த தமிழ்நாட்டுக்கு போங்கன்னா சட்டையை பிடிச்சு அடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நான் வீடு வீடா போறேன். உடனே மாமி பாக்குறேன், அவங்க உடம்ப பார்த்தாலே தெரியாது. வீடு வீடா போறேன். தமிழ்நாட்டை விட அமெரிக்கால எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, சனி ஞாயிறுல தமிழ் வகுப்பு பிள்ளைங்க தப்பு இல்லாம படிக்கிறது. அதுக்கு யோசிச்சுதான் கை தட்டுறீங்க. வாலிங்கேரி யாரோ கைதான் நம்ம தட்டுறோம். இந்த தமிழ் பள்ளி நடத்துறவங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க திருக்குறள் தப்பு இல்லாம சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபசர் நீங்க எந்த சண்டைக்கு வரா, உங்களுக்கு ரொம்ப தமிழ் தெரியுமா, தகராறுக்கு எந்த ரா போடணும்னா சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறு. எவனுக்குமே அங்க டிவியில பேசுறவனுக்கு இன்னி இன்னி இத்தி இப்பி இச்சே வரல. இது எங்க வெள்ளக்க ப்ரோக்ராம் இல்ல பல்லமா ரேடியோ வச்சு சம ஆட்டு மச்சு துப்பி எச்சிக்கிறான். வாயில தர்மையை போட்டு போசிக்க பாரத எழுதுவான். தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்ந்த தமிழ் சொல்லே அதை தொழுது படித்து நடிப்பாப்பா. யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் விரிவதை எங்கும் காணோம். யாமறிந்த புலமணிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் விளங்கோ போல் பூமி தன்னை யாங்கடமே கண்டதில்லை. உண்மை வெறும் புகழ்ச்சியத்தை கண்ணிலிருந்து குருடராய் காதிலிருந்து சவடராய் ஆண்மையிலிருந்து தோழராய் அஞ்சுபவனை ஒரு சொல் கேளீர். வீட்டு பாசிகளை கற்பிலாய் வேறு வேறு பாசிகளை கற்பாய். நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் படி, ஆனா தாய்மொழிய தப்பு இல்லாம படி. அதுவும் பெண் குழந்தைங்கன்னா இங்க 10ஆம் கிளாஸ்க்குள்ள பரதநாட்டியம் எடுத்து போட்டோ போட்டுறீங்க. ஆம்பளை பையனை சாக்கருக்கு போடாட்டி பின்னிடுறீங்க. சார் இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன தெரியுமா உங்க ஊர்ல பார்த்தேன், விஜய் வீட்டுக்கு போனதுனால நான் சொல்றேன். இந்த நாளை காலைல நான் கிளம்பிட போறேன், உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. யாரையும் பாராட்டி என் வீட்டுல அடுத்தது என்ன அவசியம் இல்லை. ஆனா தமிழர்களுடைய சாபக்கேடு நல்லதை பாராட்டாம இருக்குது. நான் கொல்ல பக்கம் காரை கரேஜ்ல நிறுத்திருந்தாரு, இப்படி போங்கன்னாரு. நான் செப்பல் போடுறதுக்கு இப்படி வந்துட்டேன். அந்த குழந்தை ஷூவை கையில தூக்கின்னு வந்தா சார். சத்தியமா அப்பா சத்தியமா சொல்றேன். இப்ப மெட்ராஸ்ல எல்லாம் 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அப்பாட்ட கேட்கிறான், ஏப்பா என்னை பெற்றங்கிறான். அந்த பயப்படுறாரு, தெரியாம நடந்துக்கிறான். நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி இருக்கு. நேற்றுக்கு தாம்பா ஐயப்பன் கோவில்ல பாக்குறேன், 5 கிலோமீட்டர் நடந்து காவடி எடுத்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்க. நாங்க 1 மணி நேரம், அடுத்து 1.5 மணி நேரம் பேசினேன், 1.25 மணி நேரம், அடுத்து 2 மணி நேரம் இன்னும் பேசணும்னாரு. அப்புறம் மாமிட்ட சொன்னேன், நான் நேரா போயிட வேண்டியதான். எவ்வளவு கஷ்டம், எதுக்கு தெரியுமா இந்த நிகழ்ச்சி? எல்லாம் முடிஞ்ச உடனே 2 பேர் யாராவது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்கு தான் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஐயா வந்தாரு, என் கையை 2ஐயும் பிடிச்சு, உங்க பேச்சுன்னா எனக்கு உசிரியா, ராத்திரி உங்க பேச்சு கேட்டுதான் ஏன் தூக்கம் வரும் அப்படின்னாரு. புரியுதா இல்லையா?
மாத்திர மாதிரி என் பேச்சு. நான் இந்த கோவில் நல்லா வளரணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இருக்கிறவங்க அள்ளி கொடுங்க, இல்லாதவங்க கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க நல்லது செய்யறவங்களை தப்பு பேசாம போங்க. கோவில் நன்னா இருக்கும். நீங்க சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன்னா அவர் சொல்றாரு சொந்த செலவுலயே நான் சூனிய வச்சிருக்கேன். அவருக்கு ஒரு கைத்தட்டு. அவர் தான் வந்த உடனே என்னை தீபாய் எங்க குடும்பம் வந்தாலும் நான் 5 நிமிஷம் வீட்டுல பேசினா 6வது நிமிஷம் என் சித்தப்பா பெச்சுவா பெரியப்பா பேச்சுவா. அதே மாதிரி இங்க அங்கே இருந்து போறாங்க. சரி எல்லாரும் ஆரம்பத்துக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து நான் இந்த கோவிலுக்குள்ள வந்தோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் சார். இன்னமே என்னுடைய அமெரிக்க பயணம் எப்ப நடந்தாலும் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இங்க உள்ள தமிழ் சங்கங்கள்லயோ கோவில்லையோ ஒரு பேச்சு என்னோடது நிச்சயமா நானே வந்து பேசுறேன். அதுக்கான எல்லா செலவையும் ஓ போட்ட 8 பேரும் ஏத்துக்காங்க. உடனே அவன் ஓ இன்னைக்கு ரொம்ப சிரமமான காரியம். 80 உட்கார்ந்து இருக்கீங்க, 70 உட்கார்ந்து இருக்கீங்க, 30 இருக்கு, 12 இருக்கு, 7 இருக்கு. இந்த கோவில வழி நடத்தக்கூடிய பெரியவங்க இருக்காங்க, சிவாச்சாரியர்கள், பட்டாச்சாரியர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விட கோவில் நல்லா இருக்கிறதுக்கு யாரு காரணம்? அந்த மைக் செட்டு போட்டவரா, இல்ல நம்ம சாப்பிடுற அன்னதானத்தை பண்ணி கொண்டு வர்றவரா, இல்ல அதை எடுத்து குப்பையில போடுறவங்களா, வாலண்டியர் பண்றவங்களா, நம்ம டாய்லெட்டை சுத்தப்படுத்துறவங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுங்க. அத்தனை பேருடைய இப்பதான் அந்த மஞ்சள் படம் மேடம் சொல்றாங்க, நல்லா பேசுறாங்க. நான் என்னமோ நினைச்சேன் வெள்ளையா இருக்கான்னு. பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேன். உங்களுக்கு என்ன, நான் இந்த தடவை எத்திக்காட்டுல அபுதாபி வெளியா வந்தேன் மேடம். நான் எப்போதுமே அடுத்த செலவுல வரும்போது பிசினஸ் கிளாஸ்ல வந்தேன். பாருங்க சிரிச்சார் பாருங்க, இதுக்கே காசு பிடிச்சி. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், ஒரு சீக்கிரட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா ஆடி கார்ல போகணும்னு நினைக்காதீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கணும்னு நினைக்காத. அதான் லைஃப். கோவிலுக்கு வரும்போது செருப்ப காலில போடுங்க, சிரிப்ப வாயில போடுங்க. ஒழுகிற வீட்டுல வாழலாம், அழுகிற வீட்டுல வாழவே கூடாது. யாருக்கு பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம்னே சொல்லாதீங்க. டாக்டர் வீட்டுக்கு போகாதீங்க. போனோன்னு டாக்டர் சொல்றாரு மூச்சை இழுத்து விடுங்க. அப்புறம் நம்ம சொல்லணும் விட்டுறக்கூடாதுன்னு தான் வந்திருக்கேன். நீங்க எந்த டைம்லயாவது போய் பாருங்க. நான் ஒரு 8 நாளைக்கு முன்னாடி எங்க இந்தியால இருந்து கிளம்பும் போது டாக்டர் வீட்டுக்கு போறேன். நர்ஸ் ஓடி வந்து பேசவே விடல. இல்லம்மா டாக்டர், நீ வாய மூடு சார். தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து தட்டையை கழட்டி அக்கல்ல வச்சு ஸ்கேன் எடுத்து 9500 ரூபாய் பில்லு. உள்ளே இருந்து டாக்டர் வந்து நமஸ்காரம், என்ன மணிக்கு இருந்தாரு? எங்க அப்பா அம்மாவுக்கு மார்ச் 8ஆம் தேதி சதாபிஷேகம் பத்திரிகை. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நம்ம கிட்ட காசு இருக்கு, வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும், நாம் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். ஓடுறோம், பரபரப்பு 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 பரபரப்பு. மெட்ராஸ்ல டென்ஷனை குறைக்க யோகா கிளாஸ் போறேன், டென்ஷனோடய போறோம். ஐயோ மணிக்கு ஏதாச்சும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலையே, ஸ்கூல்ல இவளை கொண்டு போய் விட்டு அந்த அம்மா முடிய விரிச்சு போட்டு ஸ்கூட்டர்ல போறா. ஏமாண்ணே லேட்டா போனா மேனேஜர் மீட்டிங் பாருங்க. என் யோகா கிளாஸ் முடிச்சாதான் தெரியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ஜாக்கி ஜான் பண்ண மாதிரி பக்கத்துல டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதான். நான் இன்னைக்கு சொல்றேன் சார், இந்த முருகன் டெம்பிள்ல, ஐயப்பன் டெம்பிள்ல எல்லா சனியும் நான் ஒவ்வொரு ஊர்லயும் போயிருக்கேன். இப்ப நாளைக்கு திருப்பி கிளம்பி போய் அர்லாண்டா போறேன், ஜாக்சன் போறேன், திருப்பி அங்கேருந்து பே ஏரியா காட்காடு முருகன் கோவில், அடுத்த வாரம் விநாயகர் கோவில், திருப்பி அங்கேருந்து டெக்சாஸ் போறேன் சிவராத்திரிக்கு. முடிச்சுட்டு உயிரோட இருந்தா இந்தியா போறேன். அங்க ஒரு அம்மா திரிக்கிறாங்க, எப்படி எங்களை கொண்டா நீ எப்படி போக? நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு தடவை நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் கூடுது.
நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன். 8 ஆப்பிள் சாப்பிடுறது ஒரு தடவை சிரிக்கிறது ஒண்ணுதான். அதுக்காக இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு உங்க கையை கழிச்சு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னு தனியா சிரிச்சு நாளைக்கு மஞ்சளுக்குள்ள வரும்போது 2000 அப்படின்னா மாமா விஜயகுமார் எனக்கு போட்ட போட்டு நல்லா இருந்தாங்க சிரிப்பா சிரிக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அதே சிரிக்க 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 ரெண்மையில ஸ்டார்ட் பண்ண மாதிரி பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரையும் நான் அட்ராக்ட் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் விஷயத்துக்குள்ள போகிறேன். எத்திகாடு சொல்லிட்டு போறேன். ஏன்னா அந்த மேடம் தான் அந்த எனக்கு நேரா மேடம் நீங்க தான் உங்கதான் மேடம் உடனே பக்கத்துல பாக்குறேன். மேடத்துக்கு ஒரு கை தருங்க. நயன்தாராவை பாக்குற மாதிரியே நீ ரசிக்கிறாங்க சார். நான் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்த அன்னைக்கு இந்த டேட்டோனா பீச்சுன்னு ஒரு தமிழ் சங்கத்துல பேசுறேன். 300 ஜோக் சொன்னேன். கடைசியில ஒரு ஜோக்கு ஒரு வாங்க அப்படின்னு என்னங்க இப்பதான் முதல் ஜோக்கே பிடிக்கிறது. ஆனா மேடம் அப்படியே ஐ கான்டாக்டோட பாக்குறாங்க எப்படி இருக்கும் என்னன்னு. இந்த எதிர்காலத்துல நடந்ததை சொல்லிட்டு நீங்க செட் பண்ணுங்க. அவர் கை தட்டுங்க பாவம். அவர் பயந்துட்டு நான் சும்மா நடிக்கிறேன் சார் எனக்கு வேற பயந்துக்குவேன். அவருக்கு ஒரு கை தட்டிருந்தப்பா. இவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. உங்க எல்லாருக்கும் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் வலியை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்ச்சு நான் நகைச்சுவைக்காக இப்போ ஒவ்வொருத்தர் பேர் சொல்றேன்ல, ஏதோ அவங்க கிண்டல் கேள்விக்கு உரியவங்க இல்லை. அவங்க சாஃப்ட்வேர்ல அவங்களுக்கு கீழே 50 பேர் வேலை பார்ப்பான். அவர் ஒரு ஜூம் மீட்டிங் போனா 35 பேர் வருவான். ஆனா கோவிலுக்குள்ள வரும்போது ஈகோவை தூக்கி வச்சுட்டு வர்றவன் தான் சார் உண்மையான வாழ்க்கை. அத்தனை பேருக்கு ஒண்ணுதான் கோவிலுக்கு கண்மம் மாயை எல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்ப எத்திகாடுக்கு வர பிசினஸ் கிளாஸ்ல உட்காந்துட்டு என் பக்கத்துல ஒரு 70 வயசு பெரியவர் உட்கார்ந்து இருந்தார். சாப்பிடுவேலான்னு கேட்டார். என்ன அப்படின்னு இல்ல தேர்த்தம் அப்படின்னாரு. ஏன்னு அதுக்கு சேர்த்துதான் பணம் கட்டியிருக்கு அப்படின்னாரு. இல்ல பிசினஸ் கிளாஸ்லன்னா 2 முன்னாடியே கொடுத்துருவாங்க. நான் சாப்பிட்றது இல்லை, உங்களுக்கு உள்ள 2 எனக்கு வாங்கி கொடுத்துருவோம். அவன் கேட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை, கொடுத்துட்டேன். 4 ரவுண்டு உள்ள போயிட்டு வெடிகாத்தால 4:10. இந்தியால காலைல 4:10 அபுதாபி வழியா என்ன எமிகிரேஷன் அங்கே அதுக்காக அபுதாபி வழியா வந்துருக்காங்க. எமிரேட்ஸ்ல 4 ரவுண்டு ஏத்திட்டாப்புல வெடிகால 4:10 அவருக்கு தெரியாம என் நாக்குல சரி கேட்டேன். எப்படி காத்தால சாப்பிட்றேன் இல்லை, ஏறுறது நிச்சயம் இறங்குறது நிச்சயம் இல்லை. எப்படி காலைல ஆரம்பிக்கிறான் பாருங்க. இங்க ஏத்திக்கும். அவன் ஏத்தினது தப்பு இல்லை சார். பெல்ட்டை கழட்டிட்டு இப்படி திரும்பினான் சார். எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும் சார். அதுவும் தப்பு இல்லை. அவன் வாங்கி அவன் சாப்பிட்டுருக்கான், அவன் எடுக்கட்டும். ஆனா பிளைட்ல டோர் எல்லாம் ஓபன் பண்ண முடியாது, கேரி பேக்ல தான். நம்ம இந்தியன் டயத்துக்கு 4:30 மணிக்கு ரன்வேல எடுத்துருவானோன்னு அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சேன். அபுதாபில 8:40 அவன் டயத்துக்கு இறங்கி விட்டான். 4:45 மணி நேரமா அவன் எப்ப வாங்கி எடுப்பானோ அவன் வாயவே பார்க்க. உங்களுக்கு என்ன சிரிப்பில் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியதான். எவனோ ஒருத்த வாங்கி எடுக்கிறது இப்படி ஊருதா அவஸ்தப்பட்டு லொல்லுப்பட்டு நொந்துதான் வரும். ஆனா இது எல்லாம் எதுக்கு தெரியுமா? இப்போ உட்கார்ந்துருக்க இந்த 500 பேரும் முடிஞ்சோன்னு யாராவது ஒருத்தர் நல்ல 2 வார்த்தை தமிழ்ல கேட்டோம், 2 ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ற அந்த 4 விஷயத்துக்காகத்தான் இந்த 40 நாள் நாங்க கஷ்டப்படுறோம். இன்னைக்கு என்னுடைய பேச்சுல ஹியூமர் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் இருக்கும், தமிழ் சிறப்பு இருக்கும், பேரண்டிங் இருக்கும், வேல்யூ சிஸ்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். விஜய் ஒரே நாள்ல எல்லாம் ஓசியில பண்ணிடலாம் நினைக்காது. அடுத்த வருஷமும் உண்டு. அதுல ஒரு மேடம் சொல்றான், நீ முதல்ல இந்த வருஷம் நல்லா பேசணும், அடுத்த வருஷம் வர்றதா இல்லையா நாங்க முடிவு பண்றோம். உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல
அமெரிக்கால ஒரு ஆம்பளை ஒய்ஃபை பக்கத்துல வச்சு குடிக்கிறது நான் இன்னைக்கு ப்ராப்ளம் இல்லை. கோவிலுக்குள்ள வரோம், நேர பிள்ளையார்ட்ட போறோம். என்ன பண்ணுவோம்? பாலும் தெளிதேனும் பாகம் பருப்பு வீணாளம் கடந்தனுக்கு நான் தெரிவேன் கோலம் செய்யும் கரிபுரத்து தூமணியணி எனக்கு சங்கத்தமிழ் கொண்டிருந்தா. அடுத்து போவோம், பிரமாதமா சிவனை பார்ப்போம். உலகம் நன்கு போதற்கரியவன்கள் உலாவிய நீர்வழிவேலியில் அளவில் சோதியனம் வளர்த்தாடுவான் மலர்ச்சிலம் படி வாழ்த்தி வணங்குவோம். டக்குனு முருகன்ட்ட போவோம். வேலுண்டு கணக்கில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதமது வேளா. அன்னை பெருமாள்கிட்ட போவேன். படையேடா யாகேனோ பார்ப்புமலைக்கு ஆகேனோ தொட்டு விரல் தொட்டவர்களும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியா யாகேனோ நாற்காலி ஆகேனோ. டக்குனு அம்பாள்கிட்ட வருவேன். உருக்கின்ற தங்கரின் சித்திரகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமிப்பட்டருடைய பாடலை சொல்லி தனம் தரும் கண்டு தரும் ஒரு நாளும் தனப்படியாமனம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் ஒருமையுடன் நடந்து மலரடி நடிக்கின்ற உத்தமத்தன் உறவு வேண்டும் எல்லாம் சொல்லுவோம். வாட் இஸ் தி யூஸ்? எல்லாம் சொல்லிட்டு என்ன கேட்போம்னா, நான் உட்பட, எங்க அம்மா உட்பட, என் மனைவி உட்பட, சகோதரிகளான நீங்கள் உட்பட, சுவாமியே இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அதான் இயல்பு. இன்னும் சில பேர் கேட்பாங்க, இந்த வருஷமாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும். இந்த வருஷமாவது கல்யாணம் ஆன என் குழந்தைக்கு வயிற்றுல ஒரு பூவோ பூச்சியோ வரணும். இன்னொருத்தர் சொல்றா, இந்த வருஷமாவது என் வீட்டுக்காக ஒரு சின்ன வீடு வாங்கணும். சின்ன வீடுன்னா செங்கல் சொன்னாங்க. இன்னொருத்தர் வருவார், இந்த வருஷமாவது ரொம்ப மனசுக்குள்ள போய் H1 விசாவை கிளியர் பண்ணது. ஒரு 10 அப்ளிகேஷன் வச்சிருப்போம். வீடு வேணும், பேலன்ஸ் வேணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சுவாமி சத்தியமா இதானே கேட்போம். நாளையில இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு தைப்பூசத்துல சொல்லி கொடுத்துட்டு போறேன். சுவாமிகிட்ட நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பார். சுவாமிகிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பார். எதையும் கேட்கலன்னா சுவாமி தன்னையே கொடுப்பார். ஆர்வத்துக்கு சொல்றேன், எங்க சிவகுமாரோட பிரதருக்கு சொல்றேன். நம்மளா கேட்டா நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும். சுவாமியா கொடுத்தா அவர் தகுதிக்கு கொடுத்தார். நீங்க கோவிலுக்கு எப்படி வரீங்கிறது முக்கியம் இல்ல, மனசை எப்படி வச்சுக்கிறீங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பக்தி. நான் சென்னையில இருந்தா பிரதோஷம்னு தெரியும்ல, கபாலி கோவிலுக்கு போவேன். ஒரு பெரிய டீம் வருவா லேடிஸ். ஐயா ஐயாக்கு ஒரு கை தட்டுங்க. இந்த கருப்பு பனியன் போட்ட ஐயாக்கு நெத்தி நிறைய விபூதி, நல்ல கை தட்டுங்க. அதுதான் சமையல் சின்னம். என்ன நீரெல்லாம் நெற்றி பால் தான் எங்க பாட்டி சொல்லி கொடுப்பா. மந்திரமாவது நீர், வானோர் துடிக்கப்படுவது நீர், சமயத்தில் உள்ளது நீர். முருகனை உலகத்துக்கே கொண்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு தெரியுமா? இன்னைக்கு சில பேர்லாம் 50 வருஷம் நம்மகிட்டயே பேசிட்டு இன்னைக்கு சாமி இல்லைன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அது யாருக்கும் உங்களுக்கு தெரியும். இதே அமெரிக்கால கொண்டாடினீங்க அவரை. ஆனா உலகத்துக்கே முருகனை கிராமம் கிராமமா போய் பேசி பெருமை சேர்த்த ஒரு நபர் உண்டுன்னா வாரியார் சாமி தான். வாரியார் ராத்திரி 1 மணிக்கு நான் கூட இப்படி சுருக்கு பையை எடுத்து விபூதி எடுத்து வேலுண்டு வினையில்லை மயலுண்டு பயமில்லை கண்டா கடம்பா கதிர்ந்து வேளா வயலூர் முருகான்னு அடிப்பாரு. இப்ப மாதிரி அப்ப எல்லாம் வந்தே பாரத் கிடையாது, கால் டாக்ஸி கிடையாது, ஓலோ கிடையாது. ராக்ஃபோர்ட்ல பேசிட்டு 10 மணிக்கு உட்கார்ந்துருக்காரு. காலைல 8 மணிக்கு தான் திருச்சிக்கு போவாரு. பூப்பேன்னு தெரியும், தனியா உள்ளது. அப்படி எடுத்து ஊதிய பூச்சிக்கிட்டாரு. 20 வயசு 2 பசங்க கேட்டிருக்காங்க, என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னு. நம்மளா இருந்தா கோபப்பட்டிருப்போம். வாரியார் சொன்னாராம், மனுஷன் குடியிருக்கிற வீடு, சுவாமி குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பா, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டான். நான் இன்னைக்கு சொல்றேன், தைப்பூசத்துல எழுதிக்கங்க. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கும் போது பாருங்க, அவங்க முகத்தை காம கோபத்தை தவிர்த்து ஒரு மண்டல விருதம் இருந்து நெத்தி நிறைய விபூதி சந்தனம் குங்குமம் வச்சிருக்கும் போது அவங்களை நமஸ்காரம் பண்ணா அமிதாப் பச்சனை விட அவங்க அழகா தெரிவாங்க. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? சுவாமியை நினைக்க நினைக்க நம்ம முகத்துல ஒரு தேஜஸ் வரும். முருகனுக்கு தமிழ்ல முருகுன்னாலே அழகுன்னு தான் பொருள். முருகு முருகுன்னு சொன்னா பெண்கள் பியூட்டி பார்லரே போக வேண்டாம். என்ன சரிதானே?
ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி பழனியில கும்பாபிஷேகம் நடந்தது. சில காலத்துக்கு முன்னாடி பழனியா இருந்தது. கும்பாபிஷேக கமெண்ட்ரிக்கு நான் மேல உட்கார்ந்துருக்கேன். கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்கேன். கோவில்ல டெய்லி பூஜை நடந்தா அதுக்கு நித்திய பூஜைன்னு பேரு. அதுல குறை இருக்கும், அதை சரி பண்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம், அதுல உள்ள குறையை சரி பண்றதுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழா கும்பாபிஷேகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். குறிஞ்சி மலர் பூக்கிற மாதிரி, பகல் இரவு பிரிக்கிற மாதிரி, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இருக்கிற மாதிரி தலைமை சிவாச்சாரியார் தலையில வைக்க, மந்திர வாத்தியம் சொல்ல, கருடன் வட்டமிட, கும்பத்து தண்ணியை கும்பத்திலேயே ஊத்துவாங்க. அதனாலதான் அதுக்கு கும்பாபிஷேகம்னு பேருன்னு சொல்லிட்டே இருந்தேன். சரணு சரிஞ்சு கீழே விழுந்துட்டேன். ஒரு கடையில என்னை கைத்தாங்களா கூட்டிட்டு போய் சார் மாதிரி ஒருத்தர் டிவியில பேசுறவர் கமெண்ட்ரி பண்ணி கீழே விழுந்துட்டார். சோடா கொடுங்கன்னு அவர் உடைச்சு கொடுத்தாரு. நான் தண்ணி குடிக்கணுமே குடிக்கல. பழனியில எப்படி சோடா குடிச்சேன்னு குடிச்சு காட்டுறேன். தங்கச்சி யோசிக்கிறான், சிவாஜி இன்னும் சாகல, யார் பெற்றோ ஒரு தூக்கத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன். இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லண்டன்ல இருந்து ஒருத்தர் தைப்பூசத்துக்கு அங்க வந்துட்டவன் என்ன பண்ணா, கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை பார்த்து தைப்பூசத்துக்கு வந்து பழனி பங்குனி உத்திரத்துக்கு வர்றவ அந்த தடவை கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கா. ஒரு கடைக்குள்ள போனா அந்த கடையில நான் சோடா குடிக்கிறேன், ஒரு பாக்கெட்டை எடுத்து பையில போட்டா, இன்னொரு பாக்கெட்டை பையில போட்டா, பஞ்சாமிர்தத்தை போட்டா, ஒரு டப்பாவை எடுத்து கடைக்காரன் சண்டைக்கு போனான். கடைக்காரன் படிக்காதவன் என்ன பால் கேட்டான். நான் படிச்ச லண்டன்ல இருந்து வந்திருக்கேன், இதோ அதிர்ஷ்டம் வாங்கினேன், அந்த டப்பால எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்க, லட்டு வாங்கினேன் எக்ஸ்பைரி டேட்டு, பஞ்சாமிர்தம் வாங்கினேன் எக்ஸ்பைரி டேட்டு, விபூதி டப்பா வாங்கினேன் எக்ஸ்பைரி டேட் போடலன்னா. அதுக்கு கடைக்காரன் சொன்னா, உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா விபூதி டப்பா தான் எடுத்துட்டு போகணும். அதுக்கு படிச்ச லண்டன்காரன் கேட்டான், இதை பூசினா எனக்கு என்ன பையன், வாட் இஸ் த யூஸ்னா, ஓ எக்ஸ்பைரி டேட் தள்ளி போயிட்டே போகும்டா, போய் பூசினா. இன்னுமே இதுக்கு மேல ஒரு விளக்கம் தேவை. இப்ப சொல்லுங்க, விபூதி ஏன் பூசணும்? மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீரு. நம்ம வீட்டுல எல்லாம் சரவண மீனாட்சியும் பிக்பாஸும் ஓடாத காலத்துல 9 வருஷம் போட்டான் சார் அந்த சீரி. ஏங்க பிடிக்கல, என்ன ப்ரொடியூசர் செத்தாதான் சார் பிடிக்க முடியும். ஆனா மீனாட்சிக்கு 2 புருஷனை மாத்திட்டான். எங்க பாட்டி சொல்லுவா சார், அவ உங்க கொலம்பியா யூனிவர்சிட்டியில MBA படிக்காத எங்க பாட்டி சொல்வா, சாயந்தரம் விளக்கு வச்சாச்சு, உங்க அப்பா வருவான், பெல்ட்டால உதப்பான், கை கால அலம்பிட்டு விபூதி வச்சுட்டு படிக்கிற மாதிரி நடிப்பா, படின்னு சொல்ல மாட்டேன். எங்க அப்பா கிட்டங்க வந்து சொல்லுவான், புத்தகத்தை மாத்தி வை, தலைகையில வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த சுகம் இல்லை சார். இன்னைக்கு எல்லார் வீட்லயும் 42 இன்ச்ல டிவி இருக்கு, ஹோம் தியேட்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின், ஐபேட், ஆப்பிள் போன், ஏஐ எல்லாம் இருக்கு. ஆத்துக்கு யாராவது வந்தா வாங்கணும்னு கூப்பிட தெரியல. நான் சாமி சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டை விட எவனை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். யூடியூப்ல போனாலும் பரவாயில்ல. தமிழ்நாட்டை விட அமெரிக்கால இருக்கக்கூடிய தமிழர்கள் குழந்தைகளை பிரமாதமா வளர்க்குறீங்க. ஒழுக்கத்துக்கு பண்பாட்டுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. அந்த குழந்தை சிறுவ கையில எடுத்த போது சாமி சத்தியமா விடவெடுத்து போயிட்டேன். நான் என்ன பெரிய பிஸ்தாட்டா, நான் படிச்ச தமிழுக்கு மரியாதை கொடுக்குறாங்க சார். அப்பயே நினைச்சேன், விஜயகுமார் மேடைக்கு போறதோ, தமிழ் கிளாஸ் எடுக்கிறதோ, கோவிலுக்கு சர்வீஸ் பண்றதோ முக்கியம் இல்லை, குழந்தைய ஒழுக்கத்தோட வளர்த்திருக்காரு. இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டுல பார்த்தா 9 பசங்க அந்த கம்யூனிட்டியில இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுறாங்க. இப்ப கோவிலுக்குள்ள வரோம், எங்க நிறுத்தினேன்? சிவபுராணத்துல நிறுத்தினேன். பிரதோஷம் ஒரு 5 பேர் இருப்பாங்க கபாலி கோவில்ல. பிரதோஷத்துக்கு அப்படி சொல்லுவாங்க சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் எண்ணத்தில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோவலி ஆண்ட ஒரு மனிதன் தாழ் வாழ்க. 3 மாசம் பார்த்தேன். 4ஆவது மாசம் மாமியை கூப்பிட்டேங்க, வா சாமி இங்கே இருக்கு, நீ அங்கேயே பாக்குறேன்னு. இல்ல மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதான் இருக்கு. இப்ப மனசாட்சியோட சொல்லுங்க, கோவிலுக்குள்ள வரும்போதே நம்ம செருப்பை விடும்போது வலது கால் செருப்பை ஒரு பக்கம் விடுவோம், இடது கால் செருப்பை. ஏன் தெரியுமா? நம்ம மனசு செருப்பை எடுத்துருவானோ. கோவிலுக்குள்ள போறது பற்ற துறக்க, ஆனா செருப்பு மேல உள்ள பற்ற நம்மளால துறக்க முடியும். அனுபவிச்ச 3 பேருக்கு நன்றி.
அதுல சில பேர் சாமர்த்தியமா பையில போட்டு கையிலே எடுத்துட்டு வந்துருவாங்க. நான் இன்னைக்கு காலையில வரும்போது இங்க என்னை கொஞ்சம் கூட அப்படியே சார் 11 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. 11 மணிக்கு அங்க ஒரு நடனம் வேற இருக்கு. இந்த பரதநாட்டிய டீச்சர் எங்க இருக்காங்க? எங்க ரொம்ப நல்ல கிளம்பிட்டாரா? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டை கொடுங்க சார். நல்லா நல்லா அந்த குழந்தைங்க ஆடுறது 20 நிமிஷம் தான். அவ வீடு 2 மாசமா ஆடி இருக்கு. மேக்கப் வாங்கணும், நெத்தி சுட்டி வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், ஒய்ஃபுக்கு புருஷனுக்கு சண்டை வர, நீ கொண்டு போய் விடு, நீ கொண்டு போய் விடு. அத்தனை எதுக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தர் பிரமாதமா ஆடினான்னு சொல்ற ஒரு வார்த்தை. அதுக்கு மேல போட்டு கொடுத்த கோவில் நிர்வாகத்துக்கு கை தட்டுங்க சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் வேணும்ல. அங்க பின்னாடி வருது சகோதரி, பரவாயில்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கானே கூப்பிட்டுருக்காங்க. நான் பேசலாம்ல கொஞ்ச நேரம்? நீங்க கொஞ்ச நேரம் லேட் ஆனாலும் இருந்து ஆர்த்தி பார்த்து பிரசாந்தம் வாங்கிட்டு அப்பா விட்டுட்டு போயிடாதுப்பா. என்ன அது கிச்சன், கோவை கிச்சனா? எனக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு விளம்பரமா? கோவை கிச்சன் சொல்லிருப்பா. அடுத்த தடவை தைப்பூசத்துக்கு பாதி செலவு அவ ஏற்றுக்கணும். இன்னும் ஒரு ஆளும் சாப்பாடு போட்டு 50 தடவை சொல்லுவாங்களா கோவை கிச்சன், கோவை கிச்சன். பத்தியா இப்பயே 5 தடவை சொல்லிட்டேன். அருமையா கேட்குறீங்க சார். ஆடியன்ஸ்னா இதுதான் ஆடியன்ஸ். ஏன்னா மெட்ராஸ்ல கோடி ரூபாய் போட்டு கூட்டம் நடத்துறாங்க. கம்பராமாயணம் சொல்ல 30 பேர் உட்கார்ந்துருக்கான். அதுல 22 பேர் காதல் இருக்கும். அப்படி சொன்ன உடனே ரசிச்சு சிரிக்கிறீங்க பாருங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. காலைல வரும்போது வாரியார் சாமிகிட்ட கேட்டேன், சாமி எப்படிங்கள இவ்வளவு எல்லாரும் உட்காந்து கேட்கிறாங்க, முருகா முருகான்னு ஏன் சொல்லணும் சாமின்னு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கிராமத்துல பூஜைக்கு தண்ணி எடுக்க கிணத்துல கயறுல பாத்திரம் விட்டு இறப்போம். என்னங்கய்யா சரிதானே? சில வசதியானவங்க வெள்ளி சொம்ப கட்டி மணியா தண்ணி எடுப்பாங்க. அந்த கயிறு சரியா கட்டலைன்னா சொம்பு தண்ணிக்குள்ள விழுந்துடும். இப்ப எதுக்கு தைப்பூசம் எல்லாரும் சொல்றோம்? எல்லாரும் திருப்பி சொல்லுங்க, வெற்றிவேல் முருகனுக்கு. இப்ப வர விஷயத்துக்கு கைத்த கட்டி சொம்ப விட்டோம், சொம்பு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. சொம்ப எப்படி எடுக்கிறது? படித்துறை கிடையாது, படி கிடையாது, ஏனி கிடையாது. பாதாள கரண்டின்னு ஒண்ணு இருக்கும். 6 புல்லு இருக்கும். 6 புல்லு. அது அந்த காம்பு அப்படி மேல ஒரு கொக்கி இருக்கும். 6 கொக்கி இருக்கும். அது மேல ஒரு வளையம் இருக்கும். அதுல இந்த கயத்தை கட்டி தண்ணியில அலசினா பாதாள கரண்டியில பாத்திரம் மாட்டிக்கும். தண்ணியில விழுந்த சொம்பை எடுக்கிறதுக்கு பாதாள கரண்டியை பயன்படுத்துவது மாதிரி வாழ்க்கைங்கிற பெருங்கடல்ல விழுந்து தத்தளிக்கிறவன் முருகாங்கிற ஆறுமுகம்ங்கிற பாதாள கரண்டிய பற்றினா மேல வந்துடலான்னு சொல்றான். உலகத்தை முருகனை கொண்டு போய் சேர்த்த பெருமை வாரியார் மாதிரி முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 6666 பாட்டு எழுதி சண்முக கவசத்தையும் குமார தவத்தையும் சொன்ன பாம்பன் சுவாமிகளை நினைச்சிட்டு யாருக்காவது முடியல விபூதி எடுக்க நோய் குணமாயிடும். ஆனா ஃபெய்த், நம்பிக்கை வேணும். இப்ப மாதிரிலாம் அப்ப நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ இதெல்லாம் கிடையாது. 1970கள் எல்லாம் தமிழ்நாட்டுல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஐயா மாதிரி பெரியவங்களுக்கு தெரியும், 2 பக்கம் குச்சி ஊனி பெரிய வெள்ளை வேஷ்டியை கட்டி சினிமா ஓட்டுவாங்க. ப்ரொஜெக்டர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சினிமா இருக்கும். வாரியார் சாமியா 6வது நாள் கூட்டிட்டு போறாங்க. ராமநாதபுரத்துல நடந்தது. சஷ்டி 6 நாள் நடக்கும். சூரசம்ஹாரம், அப்புறம் திருக்கல்யாண உற்சவம். 5 நாள் சினிமா போட்டுருவான். மணல்ல உட்காந்து பார்ப்போம். சாமி போய் ஆரம்பிக்கிறாரு.
உலகலாம் உணர்ந்து போதற் கரையவன்கள உலாவிய நீர்வழிவேலியன் அழகினில் சோதியன் நம்படத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். 63 நாயன்மார்களுடைய பெருமை பேசக்கூடிய 12ஆம் திருமுறைன்னு சொல்லக்கூடிய தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தையும் நம் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தைலயங்கிரியிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருவிளையாடல் புராணத்தை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசப் போகிறேன். யார் வாரியார் சொல்றாரு 1970. நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டு பெரியவங்களை பார்க்க மாட்டாரு, குழந்தைங்களை பார்ப்பாரு. ஏன்னா பெரியவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். குழந்தைகளை பார்த்து திருவிளையாடல் புராணத்துல முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு. என்னைய மாதிரி பெயர்ங்க படிச்சிருக்காங்க. சுவாமி என்ன கேட்டேன்னா, திருவிளையாடல் புராணத்துல முருகனுக்கு அப்பா பேர் என்னன்னு. அவனுக்கு ராத்திரி திருவிளையாடல் புராணம் சினிமா ஓட்டியிருக்காங்க. முருகனா வந்தது சிவகுமார், அப்பாவா வந்தது சிவாஜி. சாமி திருவிளையாடல் புராணத்துல முருகனுக்கு அப்பா பேர் சிவாஜி. டக்குனு இப்படிதான் கூட்ட சிரிச்சது. அந்த பையனை கூப்பிட்டு தனக்கு போட்ட சாப்பியை தூக்கி அடுத்த மீட்டிங் படிச்சு வச்சுட்டு அந்த அம்மாக்கு ஒரு கைத்தறிங்க ரசிச்சு. நம்ம ஊர்ல சின்ன வயசுல படம் பார்க்கும்போது சிவாஜி எப்படி வந்தாருன்னா ஒரு சந்தேகம், அவங்கள கொடுத்த காசு முடிஞ்சிருச்சுடா பாக்கிட்ட. அந்த மாதிரி அந்த மாதிரி கை தட்டுங்க, ரசிக்கணுங்க. ரசிச்சாதான் அந்த மீட்டிங். உடனே அந்த 3வது அம்மா அதுல சொல்லி கட்டி எல்லாரும் பார்த்துட்டே பேசுறாங்க. அதுதான் பேச்சாளருக்கு எல்லாத்தையும் கவனிக்கணும். அந்த குழந்தையை போட்டு தனக்கு போட்ட சால்வையை போட்டுட்டு இவனை பெற்ற அம்மா அப்பா மேடைக்கு வாங்கன்னு சொல்லி கந்த அனுபூதியையும் கந்த புராணத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, குழந்தைகளை இப்படிதான் வளர்க்கணும். எவ்வளவு பண்பாடோட வளர்த்திருக்கீங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்திய நம்ம காந்தின்னு சொல்ல மாட்டோம், கௌரவ குறைச்சல்னு காந்தி ஜீம்போம். எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு கொடுத்த நேருவை நம்ம நேருன்னு சொல்ல மாட்டோம், நேரு ஜீம்போம். அது போல இவன் கடவுள் முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னாங்க. நீங்க நினைச்சு பாருங்க சார், இப்படி கை தட்டணும்னு அப்படியே எடுப்பாரு சார். வீடு எல்லாரும் எங்க போறீங்க? கோவிலுக்கு போறோம் சாமி. எதுக்கு போறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன பண்ணுவீங்க? அர்ச்சனை பண்ணுவோம் சாமி. ஓ, இப்ப நான் 2-3 விஷயம் உங்களுக்கு சின்னதா சொல்லி கொடுத்தேன். சுவாமி கோவிலுக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. சமயம் சின்ன பூசணும். எல்லாரும் ஹாப்பியா இருக்க கத்துக்கணும். யாரோடையும் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது, குறை பேசக்கூடாது, அடுத்தவங்களை பாராட்ட கத்துக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, கோவிலுக்குள்ள எப்படி சர்வீஸ் பண்ணணும்னா, அர்ச்சனை கூடையில என்னென்ன இருக்கும்? உலகத்துல இப்படி ஒரு ஊரை நான் பார்த்ததே. அர்ச்சனை கூடையில என்ன இருக்கும்? தேங்காய், அவங்க வாழைப்படம், அவங்க வெத்தலை பாக்கு. அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, முதல்ல இவன் என்னன்னு கேட்பான், சொன்னா நொன்னம்பா. கேட்கறது நான் மூஞ்சியை திருப்பிக்கிறேன் மாமியார் மாதிரி, அப்பதான் எங்க சரி பண்ணுவான். வாரியார் சொல்வாரு, வாசல்ல வந்து இப்ப உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்றேன், $20 கொடுத்து ஒரு அர்ச்சனை கூட வாங்கணும். இந்த கூட வாசல்ல இருந்து இந்த இவாளுக்கு பேரு சிவாச்சாரியாரு பேரு. இங்க உள்ள இந்த கோவில் சுவாமியை தொட்டு பூஜை பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வந்தோடனே பார்த்தேன், சுத்தம் அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. சில கோவில் புளியோதரை மேல போட்டு துண்டை பார்த்தா எனக்கெல்லாம் பிரசாதமே வாங்க மாட்டேன். அகசுத்தம் மாதிரி புற சுத்தம் ரொம்ப முக்கியம். நான் சாமி சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு. ஏன்னா காரணம், இங்க உள்ள ஆச்சாரியார்கள் ரொம்ப டெடிகேஷனோட அர்ப்பணிப்போட செய்யறாங்க. அதுல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, வந்த 2 நிமிஷத்துக்குள்ள பார்த்தேன், டாலர் போட்டாலும் போடாட்டி எல்லாருக்கும் ஒரே மாதிரியா பிஹேவ் பண்றாங்க. அதுக்கே ஒரு கைது. அதுதான்
நம்ம சும்மா இல்ல சார், அந்த வந்ததுக்குள்ள எல்லாத்தையும் நான் நோட் பண்ணணும். இப்ப அர்ச்சனை கூட வாசல்ல இருந்து உள்ள வர்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும். இப்ப வாரியார் சொல்வார், கோவிலுக்கு ஏன் தெரியுமா அர்ச்சனை கூடையோட போறோம்னு அதுக்கு வேல்யூ சொல்லுவாரு. இந்த தேங்காய் நம்ம ஊர் கணக்கு படி சொல்றேன், 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. தேங்காய் சொல்லிச்சா, நான் தான் 10 ரூபாய், எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தி, நான் தான் 10 ரூபாய், எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின்னு. பக்கத்துல வாழைப்பழம் கடுக்குன்னு செஞ்சதான் லூசு, நான் இல்லைன்னா உன்னை உள்ளேயே கூப்பிட மாட்டார், வாய மூடு, நான் 5 rupees அப்படின்னதான். இடத்துல பார்க்க சிரிச்சுட்டே சொன்னதான், நான் 4 rupees, நான் இல்லைன்னா சிவாச்சாரியார் நைவேத்தியமே பண்ணி ஒவ்வொரு புகழ்ச்ச தட்சண தர்மரண்யம் பத்மோ தேவஸ்தே தேவிகி நியோஜன பிரச்சோதயான்னு சொல்ல மாட்டார், நீ வாய மூடுன்னதான். மேடம் கொண்டு போய் அர்ச்சனை கூடையை கொடுத்துட்டாங்க. பேர் என்னன்னு கேட்டாங்க, சொன்னாங்க. குளம் என்ன, கோத்திரம் என்ன, எல்லாம் பண்ணாரு. இவர் சொன்னார், சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிகரணம் சதுர்புஜம் பிரதன்னம் தியாகி சர்வ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த தேங்காவை பக்கத்துல ஒரு வாளியில தண்ணியில நினைச்சு கண்ணு மொட்டைன்னு அடிச்சாரு. 2ஆ உடைஞ்சது. வாழைப்பழ கழுத்துன்னு பிரிச்சுதான். 10 ரூபான்னு பீத்தின்ற மண்டையை உடைச்சுட்டாரே, 10 ரூபான்னு பீத்தின்ற மண்டையை உடைச்சுட்டாரே அப்படின்றான். இந்த பேரண்ட்ஸோட குழந்தைங்க 2 இடத்துக்கு வந்தா படுத்தாம இருக்கும். கொஞ்சம் கல்யாண வீட்டுல இலையில உட்கார்ந்து அம்மா ஆயிப்பான், அதை பொறுத்துக்கிற ஒரே ஆயம் வேற யாரும் நான் 1 மணி நேரம் ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவா, சுவாமி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, உங்க அப்பா அங்கே இருப்பா, நீ பாட்டுக்கு விளையாடுன்னு நான் எல்லாரோடையும் பேசிட்டு அப்பெல்லாம் கேட்டுட்டு 1 மணி நேரம் ஆகும் வர்றதுக்கு. அங்க வந்து பசி பசின்னு சொல்லக்கூடாது. பசி சரி சரிம்மா வேணும்னா சாப்பிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சரிம்மா சரிம்மாப்பா உள்ள நுழைஞ்சவே அண்ணா கசடி அண்ணா கசடி அண்ணா கசடி. அது எல்லா குழந்தைகளும் அப்படிதான் பண்ணுறாங்க. அந்த சிவாச்சாரியார் இந்த குழந்தை பண்ண ஆடை பார்த்தா நேரா பழத்தை உரிச்சார், குழந்தைங்க பழத்தை கொடுத்தார். குழந்தையும் தெய்வமும் புண்ணியத்தமா பதறினான். விடுமா அதான் நேகத்தையும் பண்ணாச்சு. இந்த குழந்தை கொடு இந்த தேங்காய் சொன்னதான், நானாலும் 10 ரூபாய் மண்டையை உடைச்சேன், 5 ரூபான்னு பீத்திட்ட, உன்னை தோலையே உரிச்சுட்டாங்க, தோலையே உரிச்சுட்டாங்க. நம்ம ஊர் கோவில் எல்லாம் இப்ப மாதிரி சிசிடிவி செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அங்கப்பான்னு வாசல்ல வந்து கோலம் போட்டு பெருக்கி அவதான் ராத்திரி கோவில பாத்துப்பா. அவளுக்கு ஒரே ஒரு ஹேபிட் இருக்கும், என்ன வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுக்கு. வாங்குறதுக்கு காசு இருக்காது. சிவாச்சாரியார் வெத்தலையும் அந்த கருப்பாக்கையும் சேர்த்து வச்சு அங்கம்மா இருந்தா இன்னைக்கு 3 அச்சரம்னா நேரா வாங்கி அதுல ஒரு இடி இடிச்சு உள்ள போட்டா. இப்ப வாழைப்பழம் சொன்னது, நானாவது 5 ரூபாய் தோலை உடைச்சா, அவன் 10 ரூபாய் மண்டையை உடைச்சான், நீ 4 ரூபான்னு கீழ்த்தில ஆளே போயிட்டு. இப்ப 3 பேரும் கூட்டணி வச்சுட்டான். இப்பதான் யாரோட கூட்டணி வைப்பானே தெரியல. தூக்கில மாட்டிப்பேன்னா இப்ப பங்காளிங்கிறான். கொஞ்சவா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவா? இப்ப சிவபெருமான் முதல்வர் மாதிரி, முருகன் துணை முதல்வர் மாதிரி. புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவா அதுல போய் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நல்லா கேட்டுக்கங்க. இந்த 3 பேரும் கூட்டணி வச்சு சொன்னாங்களா, $20 $10 மஞ்சள் உடைஞ்சிட்டு, $5 தோலை உரிச்சுட்டான், $4 உள்ளே போயிட்டான். ஒத்த டாலருக்கு ஒரு பையன் உள்ள வந்தான். அவனை எல்லாரும் பேசாம இருந்தான். அவன் இருந்த இடம் தெரியல. சிவாச்சாரியார் கொஞ்சம் கொஞ்சமா நெருப்புல காமிச்சாரு. கரைஞ்ச உடனே எல்லாரும் கை கூப்பி சுவாமியே சரணம் ஐயப்பா முருகா சரணம்னு கன்னத்துல போட்டாலே அதுக்கு பேர் தான் கற்பூரம். இப்ப வாரியார் சொல்வாரு, தேங்காவை போன்று ஆணவமாக, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாமல் கோவிலுக்குள் போகின்ற போது கற்பூரம் போல கரைந்து விட்டால் உங்கள் பக்தியை பார்த்து கடவுள் கன்னத்தில் போட்டுக் கொள்வார். ஆணவம் கர்மம் மாயை வேண்டாம். ஈகோவை காப்பாற்று, ஈகோவை ஈகோன்னு சொல்லிருங்க. எனக்கு சரியா கவனிக்கல, எனக்கு பரிவட்டம் கட்டல, எனக்கு பிரசாதம் கொடுக்கல. அன்னைக்கு பாக்குற ஒரு மாமி தேங்காய் மூடியை மாற்றி கொடுத்துட்டாரு, உங்களுக்கு சாமி தான் கூலி கொடுக்கணும். யாருக்கு? சிவாச்சாரியார். நம்ம மனசு இருக்கு பாருங்க, அல்பம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அதிலிருந்து விடுபட்டாதான் நம்ம ரமணர் ஆக வேண்டாம், ஓஷோவாக வேண்டாம், ஆதிசேகரர் ஆக வேண்டாம், ராமானுஜர் ஆக வேண்டாம், மத்துவர் ஆக வேண்டாம், பண்டரிபுரத்து புண்டரிகளா மாற வேண்டாம், பாபாவா மாற வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும்.
அப்ப என்ன சொல்லி கொடுத்தேன்? மனசை நல்லா வச்சுக்கணும், சுவாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, சமய சின்னம் பூசணும். அதை விட முக்கியமான செய்தி சொல்றேன். இங்க நிக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்கறதா? உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நிக்கிறவங்களுக்கு ஒரு கை தட்டி கொடுங்க. சார், நான் உங்க 2 பெரியவங்களுக்கு சொல்றேன், இது 5வது ஊர்ல பேசுறேன். இந்த 15 நாள்ல எல்லா ஊர்லயும் பேச்சு கேட்டாங்க. இந்த ஊர்ல என் ஃபேமிலியில உட்காந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ரசிக்கிறீங்க. இப்படி சொல்லியே பேசுவேன். சேவ் பண்ணிட்டு புரிஞ்சு இதுதானே சார் வரும். வேண்டாம், எல்லாருக்கும் காசு தேவைதான். கொரோனா வந்த போது அண்ணா பேர் அட்டுட்டு விட்டான் சார். வாழ்க்கையில ஈகோவில் ஏமாலும் எதுவும் பட்டு போகிறது எல்லாருக்கும் அதேதான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம். யாரும் யாரோடையும் ஒப்பிட்டுக்க வேண்டாம். இன்னைக்கு இன்னொன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். நீங்க கோவிலுக்கு போங்க, கோதானம் பண்ணுங்க, காட்சிக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க, எல்லாம் போங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அம்மா செத்ததுக்கு அப்புறம் தவசம் பண்றதை விட இருக்கும் போது ஹார்லிக்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். நூத்தி 8 அஸ்வமேத யாகம் பண்றது ஒண்ணுதான், அம்மாவை ஒரு தடவை நமஸ்காரம் பண்றது ஒண்ணுதான். அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். சின்னம்மா அம்மாவை ஆக முடியாது. சாதாரணமா எங்க அம்மாவை அதுவா வருது, ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த 5 நிமிஷம் உங்களை எல்லாம் அள வைக்க போறேன். மணி ஆயிடுச்சு. அந்த சினிமாலையும் நடிக்கிறேன், படம் ஓடல. ஜப்பான் ஒரு படத்துல நடிச்சேன். ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, வேற வேணா படம் எல்லாம் பிடிப்பாங்க. அங்க பேசாட்டி காசு, இங்க பேசினா காசு. இந்த சூர்யாவுடைய தம்பி கார்த்திக்கு 25வது படம்னு ஸ்கிரிப்டுக்காக போனேன். இல்ல சார் 2 ரோல்ல நடிக்கட்டும் அப்படின்னா, அதெல்லாம் ஏற்கனவே 2 பேச்சாளர் நடிக்கிறாங்க, எனக்கு வேண்டாயா சினிமா. இல்ல நடிக்கணும்னா படம் ஓடல, 400 கோடி நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. ஒரு வக்கீல் கேரக்டர்ல வருவேன். 4 நாள் கேரவன்லாம் போட்டு கூட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். நடிகையெல்லாம் தொட்டு பார்த்தேன். எதுக்கு சொல்றேன்னா, உங்க 2 பேருக்கு சொல்றேன். ஒரு சினிமா 400 கோடிக்கு எடுக்கிறோம், 40 நிமிஷம் ஓடல, வெளியில போயிடலாம். 1 மணி நேரம் ஆச்சு சார், ஒருத்தர் அசையில. அது தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் கிடைக்கிறது. நபிகள் இருக்காரு பாருங்க, நபிகள் அவர்கிட்ட போய் சொர்க்கம் எதுன்னு கேட்டா, என் தாயாருடைய திருவடி தான் எனக்கு சொர்க்கம்னார். இயேசுவ கல்வாரி மலையில அடைச்ச போது யூதர்களை பார்த்து அவர் சொன்னார், வல்ல இறைவா இவர்களுக்கும் நல்லதை அருளும்னார். அப்ப அவங்க கேட்டாங்க, இந்த நேரத்துல கூட அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறிய, இந்த நல்ல குணத்துக்கு யார் காரணம்னா, என் தாயார் தான் காரணம். இது அல்லாஹ் இயேசு. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, 3 பெட்டியோட ஜனாதிபதி மாளிகைக்கு போயிட்டு 2 பெட்டியோட வந்தார். அவர் பேர் அப்துல் கலாம்னு பேரு. கிளம்பும்போது சாரையும் எடுத்துட்டு போனான். அப்புறம் செக்யூரிட்டி சொன்னா, கோபுரசில் அங்கேயே இருக்கணும்னா. வீடு வீடா பேப்பர் போட்டு படிச்சவர் தான் கலாம். பேப்பரா தலையங்கத்துல வந்தார். அவர் SLV 3 அக்னி விட்டதும் பெருசு இல்ல. ஒரு குழந்தை போலியோ அட்டாக் ஆன போது 4.5 கிலோ எடைக்காலை தூக்கி போட்டுட்டு 410 கிராமுக்கு ஒரு செயற்கை காலை கண்டுபிடிக்க 43 நாள் கஷ்டப்பட்டு இந்த காலை பொறுத்திட்டு சொன்னார். இதைத்தான் என் தாய் சொன்னா, உன்னுடைய கல்வி அடுத்த குழந்தைய சொந்த காலில் நிக்க வைக்க பயன்படணும்னா என் தாய் தான். இப்ப அப்படியே உங்களை இந்தியில இருந்து நேரா கொண்டு போறேன் இந்தியாவுக்கு பிளைட் ஏற்றாம. என்ன இல்ல, ட்ரிப் வந்ததுக்கு அப்புறம் யார் போவா, யார் வருவா, யார் வருவா. அதனால ஒரு பையன் ஊருக்கு வர இருக்கிறான். பாத்துக்கலாம். நான் கூட சொல்றேன் சார், யார் பயிற்சியும் கேட்காதீங்க. இந்த ஊர்ல நல்லா இருக்குங்க, நல்ல சம்பாதிக்க, அறிவுக்கு மரியாதை தரான், வாழ வச்ச பூமி. இங்க இருந்து சம்பாதிச்சு தாய் தரப்பட நல்லா வச்சுக்கங்க. எனக்கு பிளைட்ல வரும்போது
அந்த கிராமத்தை சேர்ந்த அம்மா அப்பா ஜம்முன்னு பேண்ட் ஷர்ட் போட்டு ஷூ போட்டு வராங்க, ரெஸ்டாரண்ட்ல அப்படி இந்த ஸ்கார்ஃப் வச்சுட்டு அப்படி சாப்பிடுறாங்க ஸ்கூல்ல. நானும் ஒண்ணு நான்லாம் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை, இப்ப சோறு சாப்பிட நேரம் இல்லாம கடவுள் வச்சிருக்கான்னா என் தாய் தந்தை கொட்ட பிடிச்சேன். இப்ப உங்களை எல்லாம் அடுத்த 5 நிமிஷம் தைப்பூசத்துல ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போறேன். இந்த இந்து மதம் அப்படிங்கிற இந்த மதத்தை இந்த மண்ணில விதைத்தவர் பேரு ஆதிசங்கர பகவத்பாதான்னு பேரு. அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா, இந்தியாவுல காலடின்னு ஒரு இடம், தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையும் நிறைந்திருந்தக்கூடிய கேரளா இறைவனின் அருள் கொடை தேசம்னு பேரு. ஏன் ஆதிசங்கரர் பிறந்தாரு? நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பன் இருந்த இடம் கேரளா, அதனால்தான் இறைவனின் அருள் கொடை தேசம்னு பேரு. இங்க ஐயப்பன் டிவோட்டி இருந்தா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விருப்பம் நம்ம மனிதர்களாக இருக்க முடியாது. என் தெருவுல ஒருத்தர் சபரிமலைக்கு மாலையை போட்டு சாமி சாமி, நான் சாமியே கூடாதவர். ஏன் மாப்பிள்ளன்னு? இல்ல கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு, வீட்டுல மரியாதை இல்லை, டக்குன்னு காவியை கட்டி மாலையை போட்டு என் ஒய்ஃபு சாமி வாங்க சாமி, சாமி உட்காந்து சாமி சாமி சாமி, இப்ப 365 நாள் மாலையை போட்டுச்சேன். எல்லா மாதமும் பேசுறேன். விஜயகுமார் சார், நான் இன்னும் எவ்வளவு நேரம் பேசணும்னு எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா இதுல நான் காசுக்காக பேசுறதா இருந்தா டைம் பார்த்து பேசணும், மனித மனங்களுக்காக தான் பேசுறேன். கொஞ்சம் இதுக்குதான் நீங்க நான் இப்பயும் சொல்லிடுறேன், அடுத்த தடவை கண்டிப்பா நான் பொங்கலுக்கோ புது வருஷத்துக்கோ வருவேன். தமிழ் சங்கத்திலேயே ஒரு ப்ரோக்ராம் உண்டு, இங்கேயும் உண்டு. இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்காக பேசலாம். நாரதகான சபாவிலையும் பாரதி வித்யா பவன்லையும் நம்ம அயோத்தியா மண்டபத்திலையும் உட்கார்ந்து கேட்கிற மாதிரி அதை விட பிரமாதமா கேட்கிறீங்க சார். அவ்வளவு அனந்த கோடி நமஸ்காரம். எங்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்லணும், என்ன சொல்லுங்கய்யா. அவர் சொன்ன நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இன்னும் ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கலாமா? சரியா இருக்குமா? என்ன முதல் 4 மாமி ஓகே சார், அவங்க ஆத்த அட்ரஸ் வாங்கிக்கங்க, சாயந்தரம் காப்பிக்கு அங்க போயிடுவோம். உடனே மாமி அப்ப முடிச்சுக்கோ. ஜாக்சன் வெளியில என் பேச்சு கேட்டு ஒரு மாமி கூப்பிட்டா, சரி நான் போயிட்டு ஆத்துக்கு அவ கூப்பிடுறா, வாங்க வரக்கூடாதவாள்லாம் மாத்துக்கு வந்திருக்கேன், வந்தா கை நினைப்பேலான்னா. நான் சொன்னேன் வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன விட்டுருவா போறீங்க. அதுக்கு மாமி அடிக்கிறான், நான் கும்பகோணம், அப்படியே நீங்க கை நினைச்சாலும் சும்மா போவேடா, குழந்தைங்க கையில $50-100 கொடுக்காமையா தங்கைக்கு ஒண்ணு ஜாயின் பண்ணீங்க. நான் அதுக்கு எங்க ஊர் சரவண பொருளே சாப்பிட்டு வார்த்தை வாங்கி நான் கொடுத்தா கூட வாங்குறாப்லயே வளர்த்து வச்சிங்கன்னு. சில பேர் குடா கண்டன்னா அவங்களுக்கு குடா கண்டன் சும்மா நான் ஒரு செய்திக்காக தான் கேட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே டிராவல் ஆகி வாங்க. ஏன்னா 1 மணி நேரம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னா நான் ஒரு 6 மணி நேரம் படிக்கணும், குறிப்பெடுக்கணும். இங்க உள்ள இது கிருஷ்ணன் தானே, இங்க கிருஷ்ணன் இருக்காரு பாருங்க, கிருஷ்ணன் தானே இங்க. பெருமாளுக்கு பக்கத்துல ராமன் இருக்காரு. நான் ராமனையும் சொல்லணும், கிருஷ்ணனையும் சொல்லணும், ராமகிருஷ்ணனையும் சொல்லணும். பேர் தான் தைப்பூசம். முருகனை பத்தி, ஐயப்பனை பத்தி, சுவாமியை பத்தி, அம்பாளை பத்தி, இப்ப அம்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். உடனே கவரை எடுத்துட்டார். எனக்கு கவரை பத்தி முக்கியம் இல்லை, உங்களை கவர் பண்ணி பேசணும். அப்புறம் நீங்க எல்லாம் வாழ்க்கை உள்ளம் கவர் கல்வன்னு சொல்லணும். ஆமா சார், எதுக்கு அவர்கிட்ட கேட்கறது. நேற்றுக்கு ஒரு ஊர்ல நான் பேச போனேன், ஒருத்தரை பத்தி சொன்னார். அவர் டிவில டாக் ஷோ நடத்துறாரு சார், எங்களை எல்லாம் வச்சு பேச சொன்னார். ஆனா நாங்க எதுக்கா உட்காருங்கிறாருட்டா. நம்ம அதுக்காக வரல. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. இங்க வர்ற இடத்துல திருக்குறள் சொல்றாரா, அவங்களை ஐடென்டிஃபை பண்ணு. டான்ஸ் இந்த குளிர் தேசத்துல நான் சாமி சத்தியமா சொல்றேன், இந்த 15 நாளா எல்லா ஊர்லயும் விடவிடக்குது. டீச்சர்ஸ்ல இடுப்பளவுக்கு ஸ்னோ. உங்களுக்கு டாம்பால அவ்வளவு வெயில் அடிக்கிற ஊர்ல 3 மஃப்ளர் போட்டு வரான். எனக்கு இதுவரைக்கும் தொண்டை ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா சுவாமி கொடுக்கிற நம்பிக்கை என்னால பேச முடியுது. சுவாமி
ஒரு மனுஷங்களாக முடியாது, கடவுள் போட்ட பிச்சை. பேசி முடிச்சோன்னா ஆணவத்தை திருப்பி வச்சுட்டு எல்லாரோடையும் இது கடவுள் நல்லா வச்சுப்பான். நான் திருப்பி திருப்பி தைரியத்தோட சொல்றேன், உண்மையோட சொல்றேன். சாகுற வரைக்கும் நான் அமெரிக்கா வந்தா கண்டிப்பா என் வீட்டுல ஒரு கூட்டம் பேசாம போக மாட்டேன். என்ன ஆதிசங்கர் கூட்டிட்டு போறேன். அடுத்த 5 நிமிஷம் உங்க கண்ணில் தண்ணி வந்தா நான் பொறுப்பு இல்லை. அம்மா பேரு ஆரியாம்பிகை, அப்பா பேரு சிவகுரு. குழந்தை பேரு இல்ல. முருகப்பெருமானுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவா கந்த சஷ்டியில விரதம் இருந்தா 6 நாள் நீங்க திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா மண்ணுல சாப்பிடுவா, வெறும் ஜூஸ் மட்டும் குடிப்பா. அப்படி பக்தி ஸ்ரத்தையா விரதம் இருப்பா. ஏன்னா சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில கரு வரும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதைத்தான் நம்ம மாத்தி சஷ்டிய சட்டியாக்கிட்டோம், அகப்பைய ஆமையாக்கிட்டான். கந்த சஷ்டியில விரதம் இருந்தா பிள்ளை பேரு கிடைக்கும் முருகனுக்கு. அந்த மாதிரி கேரளால உள்ள வடக்குநாதர் கோவில்ல சிவகுருவும் ஆரியாம்பிகையும் 48 நாள் மண்டல விரதம் இருந்து நெய்விளக்கு ஏற்றி கோலம் போட்டு எல்லாம் பண்ணா சிவபெருமானுடைய அருளால குழந்தை கிடைச்சது. அது ஞானி குழந்தை. 4 வயசுலயே உபநயம் பண்ணிட்டா 5 வயசுல ரிப்பேஜூர் சாம மதர்வனத்தை கரைச்சு கொடுத்துட்டு சின்ன வயசுல அப்பா செத்து போயிட்டா. இவர் அம்மாவோட குளிக்க போறார். அந்த நதிக்கு பேரு பூர்ணா நதிக்கரைன்னு பேரு. குளிச்சுட்டு திரும்பி வரும்போது அம்மா மயக்கம் விட்டு கொடுத்துட்டா. நதியை பார்த்து சொல்றார், நதியே நதியே எங்க அம்மா வர்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நாளைக்கு காத்தால எங்க வீட்டை சுத்தி வாங்குறார். காத்தால பாத்தீங்கன்னா நதியை வீட்டுக்குள்ள பக்கம் போட்டுச்சு. இன்னைக்கும் காலடிக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு பெட்டு தெரியும். நதிக்கு ஒருத்தரால கட்டளை இட முடியும்னா அவர் தான் ஆதிசங்கர பகவத். அது பெரிய சாப்டர், அதை சொல்றதுக்கே 5 நாள் வேணும். ஆனா நான் இப்ப ஷார்ட்டா சுருக்கி சொல்றேன். அவர் துறவு போயிட்டார், காவி உடுத்தி கமண்டலை ஏற்றி தண்டம் எடுத்துட்டு துறவி போயிட்டார். துறவி ஆயிட்டார்னா பந்த பாசம் கிடையாது. உலகத்திலேயே 2 துறவினா நான் தெய்வமா மதிக்கிறது. ஒண்ணு ஆதிசங்கரர், இன்னொன்னு மகா பெரியவர், இன்னொன்னு சிக்காகோக்கு வந்து 5 குளங்களை அடக்கிட்டு எடுமின் வெளிமின்னு வாழ்ந்த சுவாமி விவேகானந்தர். இதெல்லாம் இந்து மதத்தினுடைய அச்சாணிகள். ஏன் விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசினதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு செய்தியை சொல்ல விட்டுட்டா. சிக்காகோல பேச்சு முடிச்சோன்னா ஒரு பெண்மணி ஓடி வந்து சாமியாய் தம்பினா. இப்ப உள்ள சாமியார் தான் என்ன சொல்லியிருப்பாரு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல பல பேர் வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறான், கையில இருந்து விபூதி எடுக்கிறான், கடைசி வரைக்கும் பைலே எடுக்க முடியல. 5 புலன்களை அடக்கி ஆண்ட விவேகானந்தரை பார்த்து அந்த பெண்மணி சொன்னா சுவாமியா இல்லைன்னா அவர் தகைச்சு போய் கேட்டார், ஏமாண்ணா? இல்ல சாமி, 48 மினிட்ஸ் நீங்க ஸ்பெல்டவுட்டா பேசுறீங்க, எக்ஸ்டம்பரா ஆன் தி ஸ்பாட், அப்படி மடை திறந்த வெள்ளமா பேசுறீங்க. நான் அழகா இருக்கேன், நீங்க அறிவா இருக்கீங்க. நான் அழகா இருக்கேன், நீங்க அறிவா இருக்கீங்க. நம்ம கல்யாணம் பண்ணா அழகும் அறிவும் சேர்த்து ஒரு குழந்தை பிறக்கும். உனக்கு பிறக்க போறது விவேகானந்தர் தாமா, கவலையே படாத. பெண் குழந்தையா பார்த்தா அன்னை தெரசாமா விடுவாங்க. 2 குழந்தையா பார்த்தா 1 கலாம் 1 இந்திரா காந்தி தான் விடுவாங்க. நல்லா கை கட்டுக்காங்க, வாழ்த்து சொல்றாங்க. நல்லது சொன்னது. நான் இங்க வேண்டிக்கிறேன் சுவாமி, இன்னைக்கு வந்திருக்க எல்லாருடைய ஆத்துலையும் சுபகாரியம் தான் நடக்கணும் சார். கோடி வச்சிருந்தாலும் இன்னைக்கு துடுப்புல இருந்தாதான் இந்த பேச்சை கேட்க முடியும். கடவுள் முடிவு பண்றாங்க. எப்ப நான் வரும்போது எனக்கு உங்க ஊரை பத்தி எதுவுமே தெரியாது. உள்ள நுழைஞ்சோடனே அந்த வைப்ரேஷன் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. சலசலன்னு இருந்தது. அடுத்த 5 நிமிஷத்துல உட்கார்ந்தீங்க. அதுக்கு விவேகானந்தர் கேட்டார், என்னமா சொன்னேன்னு. இல்ல சாமி, நீங்க அறிவா பேசுனீங்க, நான் அழகா இருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணா அழகும் அறிவும் சேர்ந்து குழந்தை கிடைக்கும். அடுத்த வார்த்தை சொன்னாரு, அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைக்காக 10 மாதம் காத்திருக்கிறத விட நீ தயார்னா நான் இப்பயே உனக்கு குழந்தையா வருகிறேன். அம்மா என்னை ஏற்றுட்டியா நீ பிள்ளையாக. அப்பேற்பட்ட ஞான குருமார்கள். ரமணர், நீங்க திருவண்ணாமலை போறீங்களே, காதலாகி கண்ணீர் மொழி கசிந்துருகி. எனக்கு அண்ணாமலை தான் ரொம்ப பிடிக்கும். திருவண்ணாமலை நீங்க எதையாவது சொல்லி ஏழ்மை குட்டிக்காரீங்க. இப்பதான் நானே அமைதியா இருக்கேன். நல்லதெல்லாம் நீங்க யாரும் பண்ணி விட மாட்டீங்க. போதும், நாங்க அறிவாளிதான் போதும். போய் 4 ஊருக்கு போய் நல்லது பண்ணிட்டு
எங்களுக்கு தேவை இவ்வளவு புதுசா அதுவும் 4 ஓஷோவும் ஷேக்ஸ்பியரும் செல்லியும் வேர்ட்ஸ் வித்தும் கம்பராமாயணும் பகவத்கீதையும் நற்றினையும் குறுந்தொகையும் 10 பரிபாடலும் கற்றறிந்தாரியத்தில் கழித்தவையும் திருக்குறள் இருந்தா போதும். சொசைட்டியை மாற்றணும்னு நினைச்சா மனிதனும் மாறணும். செலக்ஷன் அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேங்கிறான். அதனாலதான் சொல்றேன், அமெரிக்கால இருந்து வராதிங்க நல்லா சார் இந்த மண்ணுக்கு நீங்க நன்றியோட இருக்கணும். ஏன் தெரியுமா? உங்க அறிவுக்கு மரியாதை கொடுக்கலாம் சார். இந்த ஊருக்கு நன்றியோட அவர் சொல்றாரு, நானும் செய்தியை பண்ணி பார்க்கிறேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? ஒரே வார்த்தையில சொல்றேன், நான் நல்லா பேசினேன் எல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க நல்லா கேட்டதால என்னால நல்லா பேச முடியும். 15 நிமிஷம் 3/4 மணி நேரம் எழுதிட்டார். ஆதிசங்கர பகவத் பாதா அம்மாட்ட இருந்து துறவு போகும்போது ஒரு செய்தியை சொன்னார். கையை பிடிச்சு, அம்மா உன் உடம்புல இருந்து உயிர் பிரியும் போது எங்க இருந்தாலும் வந்து நான் தான் அந்திம காரியத்தை செய்வேன். நடந்த சுவாமிக்கு தெரியும். அவர் சிருங்கேரியில உட்கார்ந்து இருக்கார். அம்மா காலடியில இருக்கா. உயிர் பிரிய போறது ஞானி இல்லையா தெரிஞ்சுட்டு வீட்டுல 300 பேர் இருந்தாங்க. துறவுக்கு பந்த பாசம் கிடையாது. இங்க யாரோ நேற்று சொல்லியிருக்காங்க விஜய்கிட்ட, மகா பெரியவரை பத்தி அவர் பேசுவாரு, நாங்கெல்லாம் கேட்போம். மகா பெரியவருக்கு 70க்கு 70 கொண்டாடினாங்க. 60 கொண்டாடுவோம் சஷ்டியப்த பூர்த்தி, 70 மீமர சாந்தி, 80 சதாபிஷேகம், 100 கனகாபிஷேகம். மகான்களுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுவாரு. இந்த பத்திரிகைக்காரன் கேட்டிருக்கான், சாமி 13 வயசுல நீங்க பீடத்துக்கு வந்துட்டீங்க, 70 வயசாச்சு, உங்களை பத்தி கிசுவே வரலையேன்னு ஒரே வார்த்தை சொன்னார். அதற்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னை பார்த்துட்டார். என்ன ஆன்சர் சார்? அவர் தான் சொன்னார், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஆதிசங்கரரை பின்பற்றணும்னா. இப்ப அந்த ஆதிசங்கரரை பத்தி சொல்றேன், 5 நிமிஷம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. இதை கேட்கறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு வேதங்களை கேட்கறது. அதை தமிழ்ல சொல்ல போறேன். கரெக்டா 7 மினிட்ஸ் முடிப்பேன் சார். அவர் சொல்றார், வாயை பிடிச்சி கிழிப்பேன். அம்மா உயிர் ஊசலாடிட்டு சங்கரர் வாசல் பக்கம் வரார். யாரை பத்தியும் கவலைப்படலை, எல்லாரையும் அப்படி விளக்கினார். அம்மாவை போனார், அப்படி தூக்கி அப்படி மடியில போட்டுட்டார். 3 தடவை தடவி கொடுத்தார். உயிர் போயிட்டு. இன்னைக்கு வசதியானவங்க கேரளால கொல்ல பக்கம் பட்டு வந்து அப்படி நெருப்ப முட்டி அப்படி போட்டுருவார். அப்ப அவர் பேசுறார், ஏற்கனவே குழந்தையா இருக்கும் போது பஞ்சபூத சேர்த்த மண், விண், நீர், நெருப்பு, காற்று, நீர்ல பேசி வர வச்சாரு பூர்ணா நதிக்கரையில. இப்ப நெருப்புல பேசுறாரு. பூர்ணாவதினா என்ன தெரியுமா? தமிழ்ல சொல்றேன், நெருப்புக்கான பசிய போக்குற படையல். ஹோமம் பண்ணும் போது சொல்லுவா, எல்லாரும் பூர்ணாவதி நடக்குது வாங்குவோம். அவர் தாயாரை பிடிச்சிட்டு சொல்றார், இந்த மண்ணுலகத்துல நான் சதைப்பிண்டமா இருக்கிறதுக்கு காரணமான என் தாயாரை எல்லாரும் பட்டு கொடுப்பா, வஸ்திரம் கொடுப்பா, என்னென்னமோ கொடுப்பா நெருப்புக்கு, நான் என் தாயாரையே கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. உள்ள போய் தண்ணியில குடிச்சிட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து ஒரு பேனாவை எடுத்து 5 வரி எழுதினார். அதுக்கு பேரு மாத்ருகா பஞ்சகம்னு பேரு. பஞ்சுன்னா 5, பஞ்சுன்னா 5. நான் கொஞ்ச நாள் ஹிந்தி படிக்கிறேன்னு எங்க தாத்தா படிக்க கூடாதுன்னு, என் ஃப்ரெண்டோட தாத்தா எவனையும் படிக்க கூடாதுன்னு அவன் பேரை நல்லா படிக்க சொன்னார். என் ஃப்ரெண்டு கோபாலபுரம் பக்கம். டெல்லியில போய் மேஜி பர் கலம் கை தீவார் பர் கடி கை டல்லா வாலி சப்ஜி சப்பாத்தி தன்யவாத் அப்படிங்கிறான். நம்ம எந்த லாங்குவேஜ் உங்க குழந்தையதே கூட அமெரிக்கன் ஸ்கூல்ல போய் தமிழ் படிக்கணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு டீச்சர் பேச தெரியாது, அங்க அது படிக்கட்டும். வீட்டுல தமிழ் கிளாஸ் சொல்லி தரீங்கல்ல, திருப்பி சொல்லி தரேன். தமிழ் ஸ்கூல்ல வாலண்டியர் பண்றவங்களுக்கு கைத்தட்டு கொடுங்க. சன்னாங்க அமெரிக்கன் தமிழ் சங்கத்தை பட்டிமன்றம் இவர் அதுக்குதான் ரெடி பண்றியாடி, தமிழுக்காக. ஆதிசங்கரத்துல வந்து நானும் பார்த்துன்னு தான் இருக்கேன். பஞ்சுன்னா மாத்ருகா பஞ்சகம்னு பேரு. தாய் தகப்ப இல்லாதவா அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்போம். மாத்ருகையான்னு ஒரு இடம் இருக்கு. படகுல கூட்டிட்டு போய் பண்ணோன்னு
ஒவ்வொரு பிண்டத்துக்கும் என்ன ரீசன்னு சொல்லுவா. கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் வரும். இப்ப 5 வரிய ஒவ்வொரு நிமிஷம் தமிழ்ல உங்களுக்கு சொல்லி பேச்ச முடிக்கும். முதல் வரி எழுதுறாரு. தலைவால இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அதுல அன்னம் சாதம் போட்டாச்சு, நெய் ஊற்றியாச்சு. இப்ப குழந்தைய நெய் ஊற்றினா கொலஸ்ட்ரால்ங்கிறது, அதுக்கு பேர் தமிழ்ல அன்ன சுத்தின்னு பேரு. அதுவும் இங்க இருக்காரு பாருங்க பெருமாள் சார். சாமி சத்தியமா சொல்றேன், திருப்பதி பெருசு, இது சிறுசு, அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு உள்ள வந்தவங்க சூப்பரா இருந்தது. ஏன்னா என் தெருவில் ஒருத்தர் திருப்பதிக்கு போனா 5 நாள் ஆச்சு சாமி பார்க்க. 5000 ரூபாய் கொண்டு போனா முடியல. இன்னொருத்த 50,000 ரூபாய் கொண்டு போனா 2 நாள்ல பார்த்தான். இன்னொருத்த 5 லட்சம் ரூபாய் கொண்டு போனா அரை நாள்ல பார்த்துட்டான். இன்னொருத்த 5 கோடி. நான் பெருமாள் சொன்னார், நீ ஆத்துல இருந்து நான் வந்து பெருமாளுக்கு கைத்தட்டும் அந்த கைத்தறியம் பண்றாங்க. அதே நேரில் நின்று பேசுது, அவ்வளவு வைப்ரேஷன். தலைவாழ இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, அன்னம் போட்டாச்சு, நெய் ஊத்தியாச்சு. பெருமாளுக்கு பிடிச்சது சனிக்கிழமை. சனிக்கிழமை பெருமாளுக்கு பிடிச்ச சாதம் எள்ளு சாதம் போட்டாச்சு. 27 வயசு பொண்ணு இப்படி பசஞ்சா, அப்படி எடுத்தா வாய் கிட்ட கொண்டு போறதுக்கு போனா ஒரு 3 இலை இடமே அவ தோல் மேல ஒரு கஞ்சி. யாருன்னு பார்த்தா இவளை பெத்த அம்மா. ராசாத்தி சாப்பிடக்கூடாது, கீழே போடு கீழே போடு அலைமேலுன்னா. ஏமா எனக்கு பிடிச்ச சாதம் எள்ளு சாதம் தானே, ஏன் வேண்டாங்கிற? இல்ல நேத்தி வரைக்கும் நீ எள்ளு சாப்பிடலாம், கிருஷ்ண கோவில்ல 1 வயசா இருக்கும் போதே உனக்கு ஊட்டினோம், உனக்கு பிடிச்சது எள்ளு சாதம் தான். ஆனா இப்ப ஏன் தெரியுமா வேண்டான்னு? ராத்திரி உன் கைய டாக்டர் பிடிச்சு பார்த்தா வயிற்றுல கருவு இருக்குன்னார். மாப்பிள்ள வந்துட்டு இருக்கார், 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. இன்னும் 10 மாசத்துக்கு எள்ளு ஆகாது, 10 மாசத்துக்கு எள்ளு ஆகாது. இப்ப ஆதிசங்கர பகவத் பாதா முதல் பிண்டத்துக்கு விளக்கம் சொல்றார். அம்மா அம்மா, உனக்கு பிடிச்ச ஒரு உணவை உன் உடல் அருகே கொண்டு செல்வா, ஆனா வயிற்றில் இருக்கு எனக்கு ஆகாதுன்னு துறந்தா அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம் உனக்கு. 2வது எழுதுவார், பெண்கள் நிம்மதியா இருக்கிறது தூங்குற இடம். அது புதுமை பித்தன் கதையில எழுதுவான், கணவன் அமைவதை பொறுத்து. புரிஞ்சு சிரிச்சவெல்லாம் ஆளுல பாட்டு நல்லா பாடியிருக்கேன். மாமா தான் ரொம்ப சிரிக்கிறார். கைத்தட்டுங்க, ரசத்து வாழ்க்கை. பெண்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு கழிச்சும் படுக்கலாமா, குப்புறமும் படுக்கலாமா? ஆனா 30 நாளைக்கு மேல கருவுல கண்ணு காது மூக்கு வந்து உருவம் வந்தோடனே நம்முடைய பாட்டி எல்லாம் சொல்லுவா, கரு சிதைவு பற்றக்கூடாது, மல்லாந்தே படுத்துக்கோ, மல்லாந்தே படுத்துக்கோ. என் பாரத்தை 10 மாசம் சுமந்தி இல்லமா, அதுக்காக இந்த பின்னம் இந்த தர்ப்பணம். 3வது வரி எழுதுவார், மயான பூமிக்கே நம்மளை கூட்டிட்டு போயிடுவார். தெருவுல பெண்கள் போகும்போது காலில் நெருங்கி முள்ளு குத்திட்டா தூக்கி போட்டு பக்கத்துல இருக்க ஆட்டுக்காரனை பார்த்து அறிவில்லையா அப்படின்னு கணக்கில் டான்ஸ் ஆடிடுவா. இத்தனூண்டு ரத்தத்துடைய வழி பொறுக்க முடியாம, இத்தனூண்டு ரத்தத்துடைய வழி பொறுக்க முடியாம. ஆனா நான் உன் வயிற்றுல இருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்து வந்த போதும் கண் திறந்தோன்னு கேட்ட முதல் வார்த்தை, உடம்பு நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம். 4வது எழுதுவாரு, எல்லாரும் மலர்ந்த அசிங்கம் தான், ஆனா ஏன் மலங்கிறதுனால உன் வலது கையில அப்புறப்படுத்தி இடது கையில என்னை அணைச்சிட்டு இல்லம்மா, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 5வது தர்ப்பணம் எதுக்கு தெரியுமா? ஊரே என்னைய சங்கரான்னு கூப்பிட்டது, ஒரு நாள் நீ என்னைய கூப்பிடல, எப்ப கூப்பிட்டாலும் கண்ணே மணியே முட்டமேன்னு கூப்பிடுவேன். இனிமே எந்த வாய்மா என்னை அப்படி கூப்பிடும், அதுக்காக மொத்த பிண்டமும். இன்னைக்கு நான் சொல்றேன், தாயார் இருக்கும் போது அவங்களை கண்கலங்காம பார்த்துக்கிறவன் தான் உண்மையான புள்ள. முடிஞ்சா பட்டாபிஷேகம். இப்பெல்லாம் அம்மா பேச்சையே கேட்கல, சின்னம்மா பேச்சையே கேட்டாங்க. ஆலீஸ்வரர் உலகம் எல்லாம் வர்ணனை ஆள நீ போய் தாலிரும் தரைகள் தாங்கி தாங்கிற நோக்கை போட்டு புண்ணிய துறைகளாடு 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா இயம்பின அரசன் என்றான்னா, மன்னவன் பணியன்றாகில் திருப்பணி வெறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அணியன் பெற்றது என்றோம். இப்பயே போறேன். இந்த பண்டரிபுரத்து கிருஷ்ணனை ஏன் கொங்குறோம்னா, பகவான் கிருஷ்ண கண்ணி முன்னாடி வந்து என்ன வரம்னா, உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்லைன்னா. ஏன்டான்னா, எங்க அம்மா அப்பா எல்லாம் கண்ணு காதுக்கெல்லாம் தெரியாது, 9 மணி வரைக்கும் அவளுக்கு பல் தேய்ச்சி குளிச்சு விட்டு ட்ரெஸ் மாற்றி சாப்பாடு கொடுப்பேன். அதே மாதிரி சொல்றேன், இன்னைக்கு தைப்பூசம், அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதையை அப்பாவுக்கும் கொடுங்க.
எனக்கு எங்க இடத்துல கேட்டா அப்பா அது டம்மி பீஸ் அப்படின்னு. நான் முத்துக்குமார் தான் எழுதுவான். முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும் எழுதுவான். சொன்னா அவன் அப்பா செத்த போது அவன் எழுதின வார்த்தை, சின்ன வயசுல தைப்பூசம் காஞ்சிபுரத்துக்கு போவேன், வேலை குத்திட்டு காவடி எடுத்துட்டு ஆடி வந்தா, சாமி தெரியலப்பா காவடி தெரியலன்னு நீ 6 அடி அப்படி காலை ஊனிட்டு 7வது அடியில தோளில வச்சு எனக்கு சாமி காட்டின. அந்த வயசுல தெரியலப்பா, நீ செத்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது ஒரு சாமி மேல உட்கார்ந்துதான் நான் இன்னொரு சாமியவே பார்த்தேன். தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கோங்க. கோவில்ல அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க. நல்ல சர்வீஸ் பண்ணுங்க. தாழ்வு மனப்பான்மை வச்சுக்காதீங்க. இருக்கிற தேசத்துக்கு நல்லது பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், குழந்தைங்களுக்கு ரீடிங் ஹேபிட்ஸ் மறந்துடாதீங்க. ஏன்னா எங்க பாட்டி தான் சின்ன வயசுல இப்படி படியில உட்கார்ந்துருந்தா, விளையாண்டுட்டு வந்தேன். மண்ணுல விளையாண்டா திட்டுவா சிறந்து வரும்னு. இன்னைக்கு குழந்தைகள் விளையாண்டா விளையாட சொல்லுங்க. மண்ணுல விளையாடலாம். 10th வரைக்கும் செல்லுல விளையாண்டா குழந்தையே மண்ணா போயிடுமோன்னு பயப்படுறேன். அதான் வேல்யூ சிஸ்டம். இப்படி வாசல்ல வந்து என்ன பாட்டி செய்யறேன்னு, ஊசியில நூல் போக்குறேன்னா இந்த ஜென்மத்துல போக்க முடியாதுன்னு. ஏன்டான்னா ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, 2 நிலையும் போட்டு. அப்ப ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்தேன், நூலை கொடுன்னா கொடுத்தேன், காதை கொடுன்னா. நான் இல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் ஆபிரகாம் லிங்கன் ஏன் காது கொடுத்தேன், உன் காது இல்லடா ஊசியும் காதுன்னா. ஏது பாட்டி காதுன்னு சின்னமா ஒரு ஓட்டை இருப்பாரு, அதுக்கு பேர் காதுன்னா. அதுல நூலை விட்டு MBA படிக்காத பிசினஸ் ஸ்கூல் படிக்காத எங்க பாட்டி சொன்னா, ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை கழிவுகள் நூலை கழிவுகள் இந்த சாமி கண்ணுக்கு முன்னாடி வந்தா என்ன வரம் கேட்பேன்னு என்னை மாதிரி ஒரு நடிகர் இருக்கார், அஜித்னு. நன்னா பேசிட்டு இருந்தா, சாமி வந்தா என்னடா கேட்பேன், நான் பாரதியின் சொல்லை கேட்டேன், பார்த்திபனின் பிள்ளை கேட்டேன், வள்ளுவனின் கோலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், மாயக்கடனின் குழலை கேட்டேன், தலையில் வேண்டாம் தாய்மொழி கேட்டேன், 5ஆம் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், 6ஆம் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 7வது வயதில் 6வது விரலாக பேனா கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரமாறும் காயம் கேட்டேன், புல்துணி நுனியில் பனித்துளி கேட்டேன். ஒருவேளை இன்னைக்கு இரவு ராத்திரி முருகன் வந்தா என்ன கேட்பேன், ஆண்டுக்கு ஒரு முறை இருவின் கோவிலில் பேசக்கூடிய வார்த்தை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.